சினிமா தூது அப்படிங்கிற பத்திரிகையில தொடர்ந்து வந்து எல்லாரையும் பத்தி, சினிமா பிரபலங்கள் எல்லாரையும் பத்தி தரக்குறைவா எழுதுறாரு. பல ஜமீன்தார்களை பத்தி எழுதுறாரு. அன்னைக்கு இருந்த செல்வந்தர்களை பத்தி எழுதுறாரு. பல பேருடைய அந்தரங்க விஷயங்களை வந்து பத்திரிகை எழுதும்போது இதே சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா தியாகராஜ பகவதரை பற்றியும், அந்த என்எஸ் கிருஷ்ணன் பற்றியும், இந்த பச்சி ராஜா ஸ்டுடியோஸ் ஓனரை பற்றியும் தொடர்ந்து அவர்களை பற்றியும் இவங்க எழுதிட்டு வராங்க. பல பேர் இந்த கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் இருப்பாங்களா ஆர்டிஸ்ட், அவங்கெல்லாம் கூப்பிட்டு, சார் நீங்கள் இது என்னை பற்றி கொஞ்சம் எழுதாதீங்க, இந்தாங்க பணம், சார் என்னை பற்றி கொஞ்சம் எழுதாதீங்க, இந்தாங்க பணம், இப்படின்னு எல்லாருமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா அவருக்கு வந்து சந்தோஷமாயிடுது. ஆஹா, பிளாக்மெயில் பண்ணால் பணம் கொடுக்குறாங்க, அப்போ நம்ம வந்து தொடர்ந்து வந்து யார்கிட்ட பணம் வரலையோ அவங்கள பற்றி இன்னும் மோசமாக எழுதுவோம், இன்னும் கேவலமாக எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி. அது வந்து கிரிமினல் போதை. இதெல்லாம் வந்து போதை இல்லை, இது கிரிமினல் சைக்காலஜி. நான் தான் சொன்னேன்ல, இவர் வந்து இந்த பத்திரிகை துறைக்கு வரதுக்கு முன்னாடியே இவர் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் தான் இருந்திருக்கிறாரு. கிரிமினல்களோட வந்து அந்தமான் ஜெயிலேருந்து பல ஜெயில்களில் இருந்து பழகியிருக்காரு. இதெல்லாம் கிரிமினல் சைக்காலஜி. அதனால என்னன்னா, இது மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பணம் வரும், இன்னும் கொஞ்சம் பணம் வரும், இன்னும் கொஞ்சம் பணம் வரும்னு சொல்லிட்டு பல பேருடைய அந்தரங்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரப்பூர்வமா எழுத ஆரம்பிக்கிறாரு. இது பல பேர் வந்து இவர் காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய லெவலில் இவர் பணம் சேர ஆரம்பிக்குது. அன்னைக்கு காசு அப்படிங்கிறது 50, 100 தான், 100, 200 அவ்வளவுதான். அதுவே பெரிய பணம். ஏன்னா அன்னைக்கு வந்து இப்போ ஒரு பவுன் நகையே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரூபாயோ 4 ரூபாயோ, எது கரெக்டாக தெரியாது, ஆனால் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பவுன் விலையே அப்படிதான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது 500 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாலாம் பெரிய பணம். அதனால என்ன பண்றாரு, இந்த தியாகராஜ பகவதர் இவங்களெல்லாம் ரொம்ப அதிகமாக எழுதும் போது இவங்க பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. யார், இந்த 3 பேர், தியாகராஜ பகவதர், என்எஸ் கிருஷ்ணன், இந்த பச்சி ராஜா ஸ்டுடியோ ஓனர். ஆனா இவங்க வந்து பணம் கொடுக்க தயாரா இல்லை.